அவனருள் ஆளே அவன் தாழ் பணிந்து. இன்றைய பதிவு மிக எளிமையான பதிவு, எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் குடிச்சிட்ருப்போம். அதை தாண்டி நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கும் இந்த தண்ணீர் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? நார்மலாக நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா கோயிலுக்கு போவோம், விளக்கேற்றுவோம், விரதம் இருப்போம், மற்ற சில பூஜைகள் செய்வோம். வெறும் தண்ணியில் மட்டும் நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறுமா அப்படின்னா நிறைவேறும். அது எப்படி செஞ்சால் நிறைவேறும் அப்படின்னா, நார்மல் தண்ணி, குடிக்கிற தண்ணியில், சுடுதண்ணி கிடையாது, நார்மல் வாட்டரில் ஒரு டம்ளரோ ஒரு செம்போ எவ்வளோ நீங்கள் குடிப்பீங்களோ அந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, உதாரணத்துக்கு எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியை பார்த்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக உங்களால் எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ, எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது கொண்டு வந்து சேர்க்கும். அஸ்ட்ராலஜியில் நீர் ராசின்னு சொல்லுவாங்க. கடகம், விருச்சகம், மீனம், இந்த ராசிக்காரங்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் சீக்கிரம் உணர முடியும். எல்லாரும் முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து செய்யும்போது அதுக்கான பலன் கிடைக்கும்.